ஹார்ட் பிரேக்கிங் டிஃபீட் ஃபார் சிஎஸ்கே. சிஎஸ்கேயோட 4வது தொடர் தோல்வி இந்த ஐபிஎல் 25 சீசனில். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இன்றைக்கி தான்ப்பா எங்களுக்கு ஐபிஎல் ஆரம்பிக்குது, ஏப்ரல் 8ஆம் தேதி தான்ப்பா ரியல் மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஹைப் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு கம்பேக் மேட்சாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே அதிகமாக இருந்துச்சு இல்லையா. இந்த லாஸ்ட் ஓவர் ஃபைட் பண்ணதுக்கு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பேட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி இன்டென்ட் காமிச்சிருப்பாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ரிசல்ட் மேட்டர்ஸ். ஸோ ரிசல்ட் நம்ம சைடில் போகலை, அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பவுலர்ஸ் வேர் டெஃபினெட்லி a serious letdown. ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸில் பிபிகேஸ் வந்து 83 for 5 இருந்தாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து ஒரு நார்மல் கிரிக்கெட் வாட்சர் என்ன நினைப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா 150 160க்கு வந்து சுருட்டிடலாம்ப்பா அப்படின்னு தானே நினைப்போம். பட் அவுட் ஆஃப் நோவேர் பிரியான்ஷ் ஆர்யா வந்து ஒரு பிளைண்டட் இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. நம்ம ஆக்சுவலி நம்மளோட ப்ரிவியூ, அதாவது நம்ம போன வீடியோவில் செக் பண்ணி தான் சொல்லியிருப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் பிரியான்ஷ் ஆர்யா வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயர், பிபிகேஸ்க்காக வந்து ரொம்ப அற்புதமாக ப்ளே பண்ணிட்டு வரா நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த மேட்ச்லேயும் அவர் வேலையை காமிச்சிட்டு போயிட்டாருங்க. ஸோ அவர் சிங்கிள் ஹேண்டடாக வந்து லிட்டரலி வந்து ஸ்கோரை வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி ஷாக்கர். அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதெல்லாம் பற்றி கண்டிப்பாக பேசலாம். எஸ், நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக என்ன இருக்கும், வீடியோ லைக் தேடிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோ. ருத்ராஜ், சீரியஸ்லி ஐ டவுட் ஹிம் வெதர் ஹீஸ் அ கேப்டன். ஸோ ஹாரபிள் பவுலிங் சேஞ்சஸ். நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்கிறோம் இந்த கேமில் வந்து எப்படி வந்து நீங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். யுஸ்வேந்திர சஹலை வந்து பிபிகேஸ் டில் த 16th ஓவர் வந்து கொடுக்கல. எப்போ தோனி என்டர் ஆனாரோ அப்போ தான் கொடுத்துருப்பாரு. ஈவன் வென் சிவன் டுபே வாஸ் தேர், அவங்க வந்து அவருக்கு கொடுக்கல. பிகாஸ் சிவன் டுபே கேன் ஹிட் சிக்ஸஸ், அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருந்த காரணத்துக்காக வந்து கொடுக்கல. ஆனால் நம்ம ருத்ராஜ் வந்து மேட்ச் அப்ஸ் பார்க்குறாரா, ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரா, இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் நீங்கள் கேம் பார்க்குற ஒரு நார்மல் கிரிக்கெட் ஃபேனுக்கு கூட தெரியும் அஸ்வின் பவர் பிளேல அடி வாங்குறாரு. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நான் கொடுப்பேன்டா பவர் பிளேக்கு அஸ்வினுக்கு கொடுப்பேன்டா அப்படின்னு கொடுத்தாரு. ஒரே ஓவரில் 21 ரன் கன்சீட் பண்ணியிருப்பாரு. அஸ்வின் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவருக்கு நல்ல ரெக்கார்டு இருந்திருக்கு. அவர் வந்து ஈஸியாகவே வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸை கிராக் பண்ணிடுவாரு. ஆனால் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அவர் அழகாக வந்து ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அண்ட் அஸ்வின் அவருக்கு வந்து நீங்கள் அந்த பவர் பிளேயில் அவருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் மேபி 10 ஒரு ஓவர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பீடோ கூட வந்து சொல்லியிருப்பார் இல்லையா கைஸ். ஸோ அது இப்போ ஒரு மாதிரி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டோ அவர் சொல்கிறது வந்து உண்மைதான், நம்ம தான் சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் 10 ரன்னாக்கு நீங்கள் ஒரு ஓவர் கொடுத்துட்டீங்கன்னா 11 to 15ல் ஒரு ஓவர் வச்சுக்கலாம். தென் டெத்தில் பார்த்தீங்கன்னா 18 and 20th ஓவரை வந்து 10 ரன் போல் பண்ண வைக்கலாம். திஸ் வில் பி ரைட். அஸ்வினை மிடில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸ். பட் அதை வந்து ருத்ராஜ் பண்ண மாட்டாரு. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நூர் அகமது அண்ட் 10 ரன் வந்து ரொம்ப லேட்டாக கொண்டு வரோ, ஆஃப்டர் 10 hours கொண்டு வரதுக்கு பதிலாக மேபி முன்னாடியே கொண்டு வரலாம். நம்ம இப்போ முன்னாடி சொல்லி பாருங்க 10 ரன்னாக்கு வந்து ஒரு பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நூர் அகமது எப்போ கொண்டு வரானா ஆஃப்டர் தி 7th ஓவர், அப்போவே வந்து நூர் அகமது கொண்டு வந்துட்டீங்கன்னா it will be much better. and ஏன் தோனி is a far better captain than ருத்ராஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னா 2023ல சிஎஸ்கே ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸா வந்து துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சர் இருந்தாங்க. நெக்ஸ்ட் தீக்ஷனா. இப்போ தீக்ஷனா, தீபக் சேர்லாம் வந்து நீங்கள் மேட்சஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ்க்காக வந்து அவங்களோட எக்கானமி ரேட் வந்து 10+ இருந்திருக்கு. ஸோ வந்து சரியாகவே போல் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம தலை தோனி இருந்தப்போ வந்து எவ்ரிபடி வாஸ் பெர்ஃபார்மிங் வெரி குட். ஸோ அதுலேருந்து வந்து சிஎஸ்கே அந்த வருஷம் சாம்பியன்ஸாகவும் மாறி இருப்பாங்க. அண்ட் லிட்டரலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிஎஸ்கேயோட அந்த ஸ்டாட் 180+ வந்து சேஸே பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருந்துமே வந்து அந்த வருஷம் நம்ம சாம்பியன்ஸ் ஆகியிருக்கோம்னா தட் ஷோஸ் தோனிஸ் லீடர்ஷிப். ஸோ அதனால தான் தோனி இஸ் த கிரேட்டஸ்ட் கேப்டன். அண்ட் கண்டிப்பாக தோனியோட பேட்டிங் பற்றி நம்ம லேட்டர் ஆன் வரலாம். பட் இப்போ பவுலிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நூர் அகமது, எஸ் அவர் ஹி வாஸ் கான் ஃபார் ரன்ஸ். பட் அட்லீஸ்ட் வந்து பிரியான்ஷ் ஆர்யாவோட விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருப்பாரு. இல்லைனா வந்து கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து 240 250 கூட போயிருப்பாங்க போல. அந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்கோர் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் கைஸ். ஸோ பிபிகேஸ் வந்து என்னதான் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாலும் தேவர் கோயிங் ஃபார் ஷாட்ஸ். அவங்க வந்து இன்டென்ட் வந்து கொஞ்சம் கூட வந்து ஸ்டாப் பண்ணல. அதுதான் வந்து சிஎஸ்கேல மிஸ் ஆகுது. ஒரு விக்கெட் போனாலே வந்து we are going in the back foot. ஸோ அது வந்து நடக்கவே கூடாது. ஒரு இந்த மாதிரி ஒரு பிக் சேஸில் வந்து நடக்கக்கூடாது. பட் இட் ஹேப்பன். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்லோ டவுன் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்லோ டவுன் இல்லாமல் வந்து நம்ம கொஞ்சம் இன்னுமே அக்ரெசிவாக
ப்ளே பண்ணியிருந்தோம்னா திங்ஸ் would have been பெட்டர்னு எனக்கு தோணுது. பட் யா பவுலிங் பார்க்குறப்போ இட் வாஸ் வெரி வெரி பிலோ பார். பத்திரனா பற்றி கண்டிப்பாக பேசியானோம். நம்ம பிரியான்ஷ் ஆர்யா தொடர்ந்து ஹேட்ரிக் சிக்ஸ்லாம் பறக்க விட்டுருப்பாரு. இட் வாஸ் இன் வெரி குட் டே ஃபார் பத்திரனா. ஸோ இது ஒன் பேட் டே நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து பத்திரனா கேன் நெயில் யாக்கர்ஸ். அண்ட் எனக்கு என்ன டவுட்னா ஏன் வந்து 3 6 போனதுக்கப்புறமா வந்து பத்திரனா வந்து யாக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணல, அது ஒரு பெரிய பெரிய கொஸ்டினாக எனக்கு இருந்துச்சு. ஒன் திங் வாஸ் டெஃபினெட்லி கிளியர், பத்திரனா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து ஹி வாஸ் கான் ஃபார் ரன்ஸ். அதாவது பிரியான்ஷ் ஆர்யா வந்து 3 6 ஓவர் 20 ரன்ஸ் வந்து கன்சீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து செமையாக அடி வாங்கியிருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட டெலிவர். ஸோ 4 ஓவர்ஸில் 52 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாக வந்து சூப்பராக வந்து பவுல் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து சரியா அமையல. ருத்ராஜ் அவரோட மீடியம் பேசஸ் மேலே தான் கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காரே தவிர ஸ்பின்னர்ஸ் மேலே அவர் இன்னுமே அந்த ட்ரஸ்ட் வரலையா அப்படின்னு தான் வந்து தோணுது. பிகாஸ் லாஸ்ட் கேமில் வந்து சேப்பாக்கில் வந்து ஜஸ்ட் 8 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கேமுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஸ்வின் வந்து 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு. மிச்சம் 2 பேர் நூர் அண்ட் ஜடேஜா வந்து 3 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. 100% அஸ்வின், நூர், ஜடேஜா இவங்க 3 பேருமே 11ல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நம்ம சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம் ஆர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாமே தவிர ருத்ராஜுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் தோணுது. பிகாஸ் ருத்ராஜ் வந்து ஐ திங்க் ஹி வில் டெஃபினெட்லி கோ ஃபார் பேசர் தான் தோணுது. அவர் அன்ஷுல் கம்போஜ் மாதிரி ஒரு பிளேயர் தான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவங்க வந்து என்னன்னு தெரியல 3 ஸ்பின்னர்ஸோட தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க எவ்ரி கேமில். பாப்போம் நெக்ஸ்ட் கேமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா இல்லையானே. ஸோ இதுக்கே பவுலிங் பற்றி பேசுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ எஸ் கைஸ் பேட்டிங் வரும். ஸோ வந்து சேஸ் வந்து ஒரு பிக் டோட்டல் சிஎஸ்கே வந்து 180+ வந்து லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து அடிக்கல அப்படின்ற ஒரு ஸ்டாட்டுமே இருக்கிற காரணத்தால கண்டிப்பாக வந்து நமக்கு லெஸ் ஹோப்ஸ் தான் இருந்திருக்கும். பட் அந்த ஸ்டார்ட் நம்ம ரச்சின் அண்ட் கான்வே வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு ஹோப்பை கொடுத்துருப்பாங்க. எஸ் எங்களாலே பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் கிரிக்கெட்டை ப்ளே பண்ண முடியும்டா, எங்களால் அக்ரெசிவாக ப்ளே பண்ண முடியும், பவர் பிளேயில் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாமல் ஆடுவோம்டா. 6 ஓவரில் இன்னைக்கு 59 ரன் வந்து சிஎஸ்கே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பவர் பிளேல 6 எதுவும் வரல. நம்ம டில் த 10th ஓவர் வந்து 6 அடிக்கல. 10th ஓவரில் தான் சிவன் டுவேயோட பேட் வந்து ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கும். லாஸ்ட் 3 கேம்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ 10th ஓவரில் சிவன் டுவே வராரு, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் 6 வந்து ஸ்கோர் பண்ணுற இன்னிங்ஸில். தட் இஸ் அ மேஜர் கன்சர்ன் ஃபார் சிஎஸ்கே. நமக்கு வந்து டாப் ஆர்டரில் 6 அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ ருத்ராஜ், ரச்சின், கான்வே இவங்க 3 பேருமே வந்து 6 அடிக்க மாட்டாங்க. இன்னர் சர்க்கிளை வந்து தாண்டறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட் அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி இருக்காரு. ஸோ மிச்சப்படி எல்லாருமே வந்து 6 அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு சரியா தெரியல, பட் பிரியான்ஷ் ஆர்யாவே வந்து சிஎஸ்கேயோட ஹோல் டீமை விட அதிகமான 6 அடிச்சிருப்பாரு. என்ன கரெக்ட் பண்ணுங்க இஃப் ஐம் ராங். பட் பிரியான்ஷ் ஆர்யா வந்து பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் நம்ம முன்னாடி பேசின மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் கைஸ் நம்ம கண்டிப்பாக ரச்சின், கான்வே வந்து ஸ்டார்ட் நல்லா இருந்தாலும் அவங்களால வந்து கொண்டு போக முடியல. ரச்சின் வந்து அவுட் ஆகியிருப்பாரு குவிக்காக. அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து வெள்ள இறங்கி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ஸ்பின்னருக்கு எதிராக அவுட் ஆகியிருப்பாரு. கான்வே அண்ட் சிவன் டுபேயோட அந்த பார்ட்னர்ஷிப்போட ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். கேமை வந்து டீப்பாக எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க. ஸோ அது மிடில் ஓவர்ஸில் வந்து சூப்பராக வந்து 2 பேருமே வந்து அட்டாக் பண்ணி ப்ளே பண்ணியிருப்பாங்க. எந்த போலர்ஸை டார்கெட் பண்ணோம், மார்க்கோ யான்சனை வந்து கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே ஓவராலாக வந்து செமையாக ப்ளே பண்ணியிருந்தாங்க கைஸ். அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. நம்ம மைக் கசி கூட சொல்லியிருப்பார் 6 ஓவரில் 80 ரன் டார்கெட் வச்சுக்க போகிறப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் வந்து அந்த கரெக்டாக வந்து நம்ம 7th ஓவரில் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். கரெக்டாக 6 ஓவரில் 81 82 ரன் வந்து டார்கெட்டாக இருந்திருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு. தென் அப்படி இப்படின்னு ப்ளே பண்ணி டில் தி எண்ட் கொண்டு போனால் நம்ம கான்வே வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அது ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் நம்ம ருத்ராஜ் போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அட்டாக்கிங் பிளேயர் தேவைப்பட்டு. ஸோ கான்வே வந்து அவர் வந்து ஒரு மாதிரி கேப்பை ஃபைண்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அதனால தான் வந்து அவர் வெளில எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம கண்டிப்பாக ருத்ராஜ் என்ன பேசியிருந்தாரெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேசலாம். பட் கைஸ் கான்வே ரிட்டையர்ட் அவுட் வந்து அது ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட் இந்த மேட்ச்சில். ஆல்ரெடி திலக் வர்மா வந்து எம்ஏல வந்து ரிட்டையர்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சிஎஸ்கேமே வந்து கான்வே ரிட்டையர்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஜடேஜா வந்தார். ஜடேஜா அண்ட் தலதோனி, நம்ம தலதோனி 3 6 வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு கைஸ். லாக்கி ஃபர்கூசன் எதிராக அந்த 6 இருக்கட்டும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நோ பால் வேற கிடச்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து வி மிஸ்ட் இட் அவுட். நம்ம தலதோனி வந்து ஜஸ்ட் பை ஃபியூ இன்ச்சஸ் வந்து மிஸ் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் அந்த அஷ்தீப் சிங்குக்கு எதிராக அடிச்ச அந்த 6 இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. 12 பால்ஸில் 27 ரன்ஸ் வந்து தலை வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுவும் நம்பர் 5ல வந்திருப்பாரு கைஸ். ஸோ வந்து இன்னைக்கு டீமுக்காக வந்து நம்ம முடிச்சு கொடுக்கணும்டா அப்படின்ற அந்த ஒரு இதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு வந்து தலையோட அந்த இன்னிங்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கைஸ். இவ்வளோ நாளாக வந்து தலை மேலே நிறைய கிரிட்டிசிசம் வந்து நான் வச்சிருப்பேன், மக்களுமே வந்து வச்சிருப்பாங்க. பட் இந்த கேமில் வந்து தலை வந்து அவரோட ஹேட்டர்ஸ் வந்து ஷட் பண்ணியிருக்காரு. மேட்சை முடிச்சு கொடுத்துருந்தா இன்னுமே வந்து மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பட் nevertheless he showed once again why he is the greatest finisher of all time. அவர் தான்ப்பா ராஜா, இந்த கிரிக்கெட்டுக்கே அவர் தான்ப்பா கிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ வரைக்குமே ரூல் பண்ணிட்டு இருக்காரு. 43 வயசில் இன்னுமே பவுலர்ஸ் அவரை பார்த்தா பயப்படுறாங்கன்னா அதெல்லாம் வந்து வேற லெவல், அதெல்லாம் வந்து தனி ரகம் தான் சொல்லி ஆளுங்க. ஸோ வந்து சூப்பர், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கிராஸ் பண்ணி கொடுத்துருந்தாலே இன்னுமே மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பட் இது வந்து லாஸ்ட் ஃபியூ ஸ்டேஜஸ் ஆஃப் தலஸ் கரியர். நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வந்து அழகாக வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணி அவருக்கு ஒரு ஃபேர்வெல்லை கொடுத்தோம்னா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ருத்ராஜ் போஸ்ட் மேட்ச்சில் என்னெல்லாம் பேசுகிறார் அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃப்ளெமிங் ஏதாவது போஸ்ட் மேட்ச்சில் ஏதாவது பேசினார்னா கண்டிப்பாக அதையும் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.